எலிப்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க சாப்பிடக்கூடாது. இதுதான் ஒரு எங்களுக்கு சொன்ன வந்துட்டு காஷன். டெசர்ட் சாப்பிட போறோம்னு சொல்லுவாங்க. அந்த டெசர்ட் சாப்பிடறதுக்காக ஃபர்ஸி லவானுக்கு வந்திருக்கோம். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லா காசை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. வெல்கம். ஸோ ஹே கைஸ், வெல்கம் டு மீ டைம் vlogs. இன்னைக்கு நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ எஸ், ரம்ஜான் ஆரம்பிச்சு 10 நாள் 10 ஃபாஸ்டிங் எப்படி ஒரு ஸ்பீடாக போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. கண்ணு மூடி கண்ணு தொடர்புக்குள்ள டமால்னு போயிடுச்சு ஓவர். ஸோ ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் போன இஃப்தார் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் போன ரம்ஜான் அப்போ ஒரு வருஷம் முன்னாடி. அதுக்கு வந்து நிறைய டைம்ல என்கிட்ட இருந்தது. நான் கிட்டத்தட்ட வீட்டில் சும்மா தான் இருந்தேன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஒரு அவுட்லெட் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கோம், மொபைல் ஷாப். ஸோ மொபைல் மாஃபியா அது வந்து எங்களோட பிராண்டு. ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட், மவுண்ட் ரோடு, அத்திப்படான் ஸ்ட்ரீட்ல வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதோட செகண்ட் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு 1 வீக் ஆகுது. அதோட ஒர்க்கில் நாங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டனால ஒரு மாதிரி பேக்டாக போயிட்டு இருக்கு. நோ கம்ப்ளைண்ட்ஸ், பட் ஸ்டில் வி ஆர் ஹேவிங் அ குட் டேஸ். அண்ட் என்ன சொல்றது, இந்த இஃப்தார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட இஃப்தார் வந்து செம்மையா ஓப்பன் பண்ணோம். ஸோ நானும் என்னோட பிரதர்ஸ், தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளில போயிட்டு இருக்கோம். நமாஸ் படிச்சாச்சு, இஃப்தார் திறந்தாச்சு. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ நாங்கள் வெளில போறோம் இல்லையா, இப்போ வழியில வந்து தஸ்தகீர் வந்து எங்க கூட ஏறினா. ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா மணலில இருந்து இந்த என்னடா இது சிக்கன் லாலிபாப்ன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கான். பட் நான் இது போன வருஷம் சாப்பிட்டேன். இதுல செம்ம பிரெட்டா இருக்கும். நல்லாதான் இருக்கு. ஆனா மண்ணடி வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு ஓவர் ஹைப்டான பிளேஸ் தான். அது வந்து ரம்ஜான் டைம்ல வந்துட்டு எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, போறாங்க, எல்லாம் ஃபைன். பட் இது வந்து ட்ரிப்ளிகன்லயும் கிடைக்குது. ஒரே காஸ்டிங் தான். நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 50 ரூபாய்னா அங்கேயும் அது 50 ரூபாய்க்கு தான் விற்குது. இது 100 ரூபாய்னா அது அங்கேயும் 100 ரூபாய்க்கு தான் விற்குது. ஒரே தான். டேஸ்ட் வைஸ் எந்த பெரிய டிஃபரன்ஸும் இல்லை. எல்லாருமே வந்துட்டு பிரெட்டை போட்டு அதிகமா கொடுக்கறது தான். ஒரு சிலர் யாரும் அலர்ஜின்னுவாங்க, அதனால நான் ஓப்பனா சொல்லிட்டேன். ஹாய், வணக்கம், வெல்கம் மீனவன் உணவகம். சென்னையில் பட்டினப்பாக்கம் மட்டும்தான் இருக்குது. 60 rupees ரைஸ் அன்லிமிட்டடு. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல். அதை தவிர்த்து சிக்கன், மட்டன், பீஃப் பண்ண மாட்டேன். எறா, கடமா, நண்டு, சவாப்புக்கு, இடிச்சு, எறா தொக்கு, சங்கிக்கறி, மீன், லாப்ஸ்டர், மீன் கூட எல்லாமே தரேன். சென்னை வந்தால் பட்டினப்பாக்கம் வாங்க, மீனவன் உணவகம். சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லா காசை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. வெல்கம். ஸோ எஸ், கட் பண்ணா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ எஸ், பட்டினப்பாக்கம்ல இருக்கிற உங்கள் மீனவன் அப்படின்ற அந்த ஹோட்டலுக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டிக்காகவே வந்து ஃபேவரட்டான ஒரு ஸ்பேஸ். ஸோ அவர் வந்து பேசுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தான் வந்து இந்த ஸ்பேஸோட ஓனர். ஸோ 2 பேர் அண்ணன் தம்பி சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே எங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆர்டர் பண்ணிடலாம். ஏன் கூட வந்துட்டு புதுசா பாத்தீங்கன்னா தஸ்தகீர் வந்திருக்காரு. ஸோ தஸ்தகீர் வந்துட்டு நம்ம தம்பி மாதிரி. ஸோ சூப்பரான பையன். இவன் தான் வந்து அந்த மண்ணடியில நான் இப்ப சாப்பிட்டேன் இல்லையா வரும்போது லாலிபாப்லாம், அதான் இவன் தான் வாங்கிட்டு வந்தான். அங்க எப்படா இருக்கு நோம்பு தரதுலாம்? சூப்பரா இருக்கு. நோம்பு தர நல்லா இருக்கா? நீ எல்லாம் ஃபுல்லா ரஷ். நான் ஒரு 3 இயர்ஸா போயின்னு இருக்கேன். எத்தனை மணிக்கு போன? எத்தனை மணிக்கு போன? இங்க 4:30க்கு போனேன். இப்போ கூட செம்ம ரஷ்ஷா இருந்தது. 7 o'clock வந்துட்டேன். இவன் ஆக்சுவலா வந்து துணி வாங்க போனேன், லுங்கி வாங்க போனேன். மீன் வந்துருக்கு. அது ஆக்சுவலா இந்த மீன் நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த மீன் ஏதோ இந்த மீன் இதுதான் டேங்க் கிளீனர் மாதிரி இருக்கு. டேங்க் கிளீனரா? ஆமா. சிக்கன், மட்டன், பீஃப் பண்ண மாட்டேன். சீஃப்ல எல்லாமே தரேன். மீன் தரேன். கொடுவா இருக்கு, குமரப்பறை. இது கொடுவா உடுப்பாத்தி சொல்லுவாங்க, நிறைய பேர் தெரியாது. இது என்னது? உடுப்பாத்தி, குமரப்பறை. இதுல முள்ளு கம்மியா இருக்கும். மீட் ரெட்டிஷா இருக்கும், மீட் ஒயிட்டா இருக்கும். நீங்க முள்ளு அதிகமா இருந்தாலும் டேஸ்ட் கம்மியா இருந்தா ரிட்டர்ன் கொடுத்துடலாம், காசு வாங்க மாட்டேன். மீட் ரெட்டிஷா போட்டு இது 900 வரும், 950 வரும். துண்டி மீன் 1 கிலோ இருக்கும். துண்டு இல்ல, இது ஆக்சுவலா முஸ்லீம் சாப்பிடலாமா? அந்த இது செதில் இருக்கும். முஸ்லிம்ஸ் வந்து செதில்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி சிக்கன் வந்து ஹலால் சாப்பிட மாட்டாங்க. 100% ஹலால் தான். பில் வந்து செதில் கண்டிப்பா இருக்கும். பிசினஸ் சொல்ல நீங்க சாப்பிட்ட மீன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போன் பட்டையா இருக்கும். இதுல மட்டும் போன் செங்குத்தா இருக்கும். இதுல வந்து இப்படி எடுத்து சாப்பிடணும். இதுல வந்து செங்குத்தா இருக்கும். இப்படி வெயிட் பண்ணி சாப்பிடணும். நீங்க சாப்பிடுங்க. முள்ள அதிகமா இருந்தாலும் டேஸ்ட் கம்மி வந்து ரிட்டர்ன் கொடுத்துருங்க. பில்லு வாங்க மாட்டேன். இது ஒண்ணு கொடுத்துருங்க. மீட் ரெட்டு ஒண்ணு ஒயிட் ஒன்று போட்டுமா? இல்ல ஒண்ணு போதும். அது ஒண்ணு மீட் ரெட்டிஷா இருக்கும். அது
அது ஒண்ணு கொடுங்க. நான் விக்கிறோம், நல்லா இருக்கணும், நல்லா இல்லைன்னா டவுட் வந்தா திரும்பி பக்கத்துல வீட்டுல பாருங்க. அங்க பாருங்க. ஆனா மீன் எப்படின்னா இருக்கு சார், மீன் எப்படி இருக்கு அங்க பாருங்க, ஓபன் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது வந்து 900 ரூபாய் இல்லை 900. ஸோ இந்த மீன் வந்துட்டு வந்திருக்கு. இந்த மீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயமும் இவங்களுக்கே ஸ்பெஷலான உரித்தான அந்த மசாலா, ஸோ அந்த மசாலா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த மசாலா வந்து இங்கே மட்டும் தான் கிடைக்கும். வேற கொஞ்சோண்டு மீன் மசாலா மேல போட்டு வெங்காயம் மேல போட்டு சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இங்க நான் நிறைய வாட்டி மீன் சாப்பிட்டுருக்கோம், அதனாலதான் இங்க வந்து நாங்க மீனை ப்ரிஃபர் பண்றதே. இவங்க வந்து அழகா பண்றாங்க. நைஸ் நைஸ் டேஸ்ட். நீங்களா சாப்பிட முடியும் கைஸ். இது பேர் தான் வந்துட்டு எலிப்பூச்சி. எலிப்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க சாப்பிடக்கூடாது, இதுதான் ஒரு எங்களுக்கு சொன்ன வந்துட்டு காஷன். பட் ஜுனைத் வந்துட்டு ரொம்ப விரும்புறான், ஏதோ அவன் நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ ஹி ஜஸ்ட் லவ் டு ஈட் தட். தெரியல அதுல என்ன சைட் எஃபெக்ட்லாம் எங்களுக்கு தெரியாது. கேட்டா ப்ரோட்டீன்ன்றான், ஜிம்முக்கு போறவங்க தான் சாப்பிடுவான்றான். ஹியூமினிட்டி பவரா. நைட்டு பக்கத்துல தூங்கணும் பாவன் கூட அவர் ஒரு பிரகாசம் சொன்னாரு. பட் இட்ஸ் ஓகே ஃபைன், நான் எப்பவுமே வந்து கேர்ள்ஸ் கூட தான் இருப்பேன், பரவாயில்ல அப்படின்றான். நான் அவனை வீடியோ எடுக்கிறேன் பேசாதடான்னு. நான் வீடியோ ஷூட்ல இருக்க எடிட் பண்றேன், யாருக்கும் கதை கொடுத்து பேசுறா. ஸோ எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்றோம். ஏன்னா வசீம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து சிக்கன் டயட்ல இருக்காது, அது சிக்கன் சாப்பிடக்கூடாது. அதனால இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸும் கூடவே வாங்கினேன் இந்த ப்ரான் தட்டு. ஸோ ஒரு பிளேட் வந்து இங்கே 100 ரூபாய். இவங்க வந்து ப்ரான் இதுவும் தராங்க. ஸோ அப்படியே வெங்காயத்தை போட்டு எல்லாமே நீ மறுபடியும் ஸ்பேஸ் பண்ணி அடிப்போம். எப்பரா இருக்கு பிளேஸ்? இவன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நான் வரல. ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன், டேஸ்ட் பண்ணி சொல்றேன். இப்போதான் பிரான் ரைஸ் போட்டிருக்கேன், டேஸ்ட் பண்ணி கண்ணு சாப்பிடலாம், நல்லது, சூப்பரா இருக்கு. ஆனா பிரான் அது 100 ரூபாய்க்கு ஓகே இல்ல? ஓகே தான், ரொம்ப அதிகமா குவான்டிட்டிலாம் கிடையாது, மீடியம் தான். மீன் சூப்பரா இருக்கு, அவர் சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு. ஆனா அவர் ஏதோ ரெட் மீட்னார்ல, அத கேக் ரெட் வெல்வெட் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. गाइस அடுத்த மீன் வந்துச்சு. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா தேங்காய் பாறை. சோ இந்த தேங்காய் பாறை தான் வந்துட்டு நம்ம இப்போ சாப்பிட போறோம். தேங்காய் பாறையும் சேம் ப்ராசஸ் தான், சேம் அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இது ஆக்சுவலா வந்து வெள்ளை கலர்ல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மீன் வந்து செம்ம ரெட் கலர், அது ரெட் மீட்னு சொல்லி தான் கொடுத்தாரு. இது வந்து நல்ல ஒயிட்டிஷா இருக்கு, ஸ்மெல் இல்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். கரெக்ட், நம்ம லோக்கல் கை தான், மீன் வாங்கலாம் தான் போவான், ஆனா அவருக்கு தெரியும். ஸோ எஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி எடுத்துட்டு ஏதாவது டெசர்ட் சாப்பிட்டு போக வேண்டியது தான். ஸோ உங்கள் மீனவன்ல ஆக்சுவலாக வந்துட்டு நான் இது எத்தனையோ தடவை வந்திருக்கேன். நான் ரம்ஜானுக்கு முன்னாடி நம்ம என்ன ஐடியா போந்தோம், நீ இங்க தர்கால இருந்து வந்தியே, ஒரு இடத்துல உட்காந்து உப்பு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோமே. ஆமா ஆமா, அது வந்து இது தர்கால ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஆக்சுவலா நானு தஸ்தகீர் ஃபேமிலியா வந்தோம், ஏதோ தர்கால ஏதோ ஃபங்க்ஷன், அது முடிச்சுட்டு அந்த சுண்டல்னு சொல்லுவாங்க, தமிழ் என்ன சொல்லுவாங்க தெரியல, மவுண்ட் ரோட் தர்கால நம்ம பிலாலுக்கு பக்கத்துல புகாரிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு வந்தோம், உப்பு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று சாப்பிட்டோம், செம்ம மைண்ட் ஃபக் ஆச்சு எங்களுக்கு. அங்க இருந்து இப்போ இந்த இடத்த நாங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் எப்பவுமே வந்துட்டு ஃபீல்ஸ் லைக் சம்திங் குட், சூப்பரான டேஸ்ட். எப்பவுமே அவர் ட்ரீட் பண்ற இதுவார், அவர் ஓனர் ஆப்வியஸா ட்ரீட் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி. பட் ஸ்டில் எல்லா ஓனரும் வந்து நம்ம கிட்ட டைரக்டா வந்து கான்வர்சேஷன் வச்சு இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றது கிடையாது. பட் இவர் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே தருவாரு. ஸோ நைஸ். அதனாலதான் அவருக்கு வந்து தேடி இத்தனை கஸ்டமர் வருவாங்க. ஏன் நானே அதுக்காக தான் வரேன். ஏன்னா வசீம் வந்துட்டு வெளில போகலாம், வெளியில எங்கேயாவது வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு, மந்தி போகலான்றதான் பிளான் இருந்தது. பட் அது அப்படியே சேஞ்ச் ஆகி நாங்கள் இங்கே வந்துட்டோம், வசீம் தான் கூட்டிட்டு வந்துட்டோம். ஸோ யா வி ஹேட் அ குட் ஃபுட். நாங்கள் வாங்கின மீன் சம ஒர்த்து, 900க்கு ஒன்று வாங்கினோம், அப்புறம் 400க்கு ஒன்று சங்கரா மீனா
சங்கராவா பாறையா ஏதோ ஒன்று வாங்கணும். ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்தது. ப்ரான் ஃப்ரை வந்து 100 ரூபாய்க்கு செம்ம வர்த்தி, அது சூப்பரா இருந்தது. எலிப்பூச்சி எலிப்பூச்சி சாப்பிட்டா என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. இவனும் சாப்பிட்டான், தஸ்தகிரும் சாப்பிட்டான். ஸோ எஸ், அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உனக்கு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டு. அவர் ட்ரீட் பண்ண விதம் சூப்பராக இருந்தது. பேசிக்க நான் இப்போ தான் வரேன் ஃபர்ஸ்ட் டைமு. நம்ம தம்பு அண்ணா தான் கூப்பிட்டு வந்தார். அங்கே வசீம் ப்ரோ நிற்கிறாரு, அங்கே தனியாக கொஞ்சம் சேட்டிங்கில் இருக்கார் அவர். ஓகேவா? எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைமுக்கு உனக்கு பிடிச்சது சொல்லு. நல்லா இருந்தது, ஃபுட்டு சூப்பராக இருந்தது. ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்தது, ப்ரானும் நல்லா இருந்தது, ஃபிஷ்ஷும் நல்லா இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருந்தாரு, சூப்பராக இருந்தது. ஹாய் கைஸ், லாஸ்ட்டாக நாங்கள் அத்திராப்பள்ளி இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கோம். லாஸ்ட்டாக தம்மோண்ணா பர்த்டேக்கு வந்தது, அதுக்கப்புறம் இப்போ வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. பட் அந்த மீன் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மீனில் வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃபேட்டு அது நல்லா ஜூஸியாக நல்லா இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எலிப்பூச்சிக்கு அவ்வளோ நின்று எனக்கு அது ஆக்சுவலாக நான் எலிப்பூச்சி நார்மல் இந்த நீங்கள் பட்டினப்பாக்கம் சைடில் வந்து அங்கே கடலாக இருக்குது, அங்கே நார்மலாக உங்களுக்கு விற்கும். அதை நான் சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதோட இங்கே நல்லா நிறையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த பிளாக் பெப்பர் மசாலாலாம் போட்டு வேற லெவலாக இருந்துச்சு. ஆனால் எலிப்பூச்சி அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? இல்லைண்ணா, எனக்கு சும்மா நான் இன்னைக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன் அவர் சொன்னது. ஆக்சுவலாக இந்த இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு ரிசல்ட் எப்படி உங்களை பார்த்துட்டு சொல்கிறேன். அவர் வந்து அதுக்கு ஹார்ஸ் பவர் அதிகம்னு சொன்னாரு. வண்டி வந்து சிசி நல்லா தருமா, பார்க்கலாம் நைட்டு போய் தான் எவ்வளோ மைலேஜ் தரதுன்ட்டு. ஓகேவா, நைட்டு சொல்றேன் நான். அதுதான் நாங்களும் நைட்டு நான் தம்மோனாக்கு வீடியோ அவர் என்ன காரணத்தை சொன்னேன்னு தெரியல. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை கேட்டேன். அந்த ஜிம் பண்றவங்களுக்கு புரோட்டீன் அதுல அது புரோட்டீன்லாம் கிடையாது. நீ தான்டா சொன்ன புரோட்டீன்லாம் சொல்லி அது வந்து அந்த பவர் கொஞ்சம் அதிகமா வரும் தான் நான் சொன்னேன், புரோட்டீன்லாம் சொல்ல. ஓகே, இந்த பவர் அதிகம் வரும்னா பாருங்க. இப்போ தெரியுதா, அவன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வரலன்னா இப்போ வருதுன்றான். எனக்கு அதுவே புரியல, அவன் எதை சொல்றானே புரியல. பட் ஸ்டில் ஓகே ஃபைன். பட் என்ஜாய் பண்ணியா? நல்லா இருந்துச்சா? வேற லெவல். உனக்கு பிடிச்சதா? சூப்பர் சூப்பர். எஸ், இப்போ வந்துட்டு டெசர்ட் சாப்பிட போறோம்னு சொல்லுவோம். எஸ், அந்த டெசர்ட் சாப்பிட்றதுக்காக ஃபர்ஸி லவானுக்கு வந்திருக்கோம். ஸோ ஹீஸ் ஆர் கஸ்டமர். கடைக்கு வந்துட்டு கஸ்டமராக வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இது நாங்கள் வந்ததே கிடையாது. நாங்கள் லே லபான் போவோம் எப்பவுமே. சங்கம் ஹோட்டல் அங்கே இருக்குல்ல, அங்கே இருக்கிற லே லபான் போவோம், அங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ ஹி இன்வைட்டட் அஸ். ஸோ வி கேம் அண்ட் யா, இங்கே வந்துட்டு நல்லா இருக்கு. சேம் மெனு, சேம் திங். ஸோ அதான் சாப்பிட வந்திருக்கோம். வந்துச்சு வரா லோட்டஸ். ஃபர்ஸ்ட் டைம் அப்படியா? சாப்பிட்டது நான் சாப்பிட்டேன். அது எப்படி இருக்கும்னா எனக்கு தெரியாது. அதல்ல பேசுறா டாமி. இருங்க, ஃபர்ஸ்ட் என்ன ஒரு என்ன ஃப்ளேவர் என்ன கண்டுபிடி. ஒரு பெரிய ஆப் இருக்கு. ஸோ எஸ், டெசர்ட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபர்ஸி லபான் இதுக்கு தான் வந்து வந்திருந்தோம். இது ஆக்சுவலாக வந்துட்டு எங்களோட ஒரு கஸ்டமர். அவர் வந்துட்டு ஆக்சுவலாக நம்மக்கிட்ட 16 Pro Maxோட டிஸ்பிளே மாற்ற வந்தார். இதோட ஓனர் அவர் தான் வந்துட்டு மாற்ற வந்தார். அவர் மாற்ற வரும்போது நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தா, நாங்களும் ரொம்ப நாளாக வரணும்னு முடிவு பண்ணிகிட்டே இருந்தோம், வரவே முடியல. ஸோ வி காட் அ ஃபைன் டே. அதனால் டின்னர் முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது டெசர்ட் சாப்பிடணுமேன்றதுக்காக இங்கே வந்தோம். யா, வி ஹேட் பிஸ்காச்சு. என்னடா சாப்பிட்டோம் தெரில, ஏதோ சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.